Hello everyone, என் தங்கச்சி அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற காளியம்மன் கோவில் பண்டிகைக்கு தான் இன்வைட் பண்ணிருந்தாங்க. அதுக்கு நானும் மனுஷு காலையில 8:30க்கு எழுந்து குளிச்சு ரெடி ஆயிட்டு கிளம்பிட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் என் தங்கச்சி வீட்டுக்கு தான் போறோம். அங்க இருந்து தான் கோவிலுக்கு போக போறோம். வீட்டுக்கு ரீச் ஆயிட்டோம். என் தங்கச்சி பையனும் அவனை பாத்துக்கிறதுக்காக சித்தப்பா பையனும் தான் வீட்டுல இருந்தாங்க. ஸோ அங்க போயிட்டு இவங்க கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்தேன். இவனுக்கு திருக்குறள் தெரியாது, இப்பதான் கத்துட்டு இருக்கான். ஸோ அவனை வச்சு கலாச்சிட்டு இருந்தேன். கையெடுத்து சொல்லு. அது முறை ஏத்தலாம் பொங்க வச்சது கம்மியா இருக்கு. என் தங்கச்சி கோவிலுக்கு போய் பொங்கல் வச்சு செவலறுத்து எடுத்துகிட்டு வந்தாங்க. எடுத்துகிட்டு வந்து சமைச்சு என் கசின்ஸ் எல்லாம் வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இப்போ எல்லோரும் கோவிலுக்கு சுற்றி பார்க்க கிளம்பிட்டோம். இன்னொரு தங்கச்சி வீட்டுக்கு முன்னாடியே தான் அந்த கோவில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டு தான் போகிறோம். இது வேற ஒன்றும் இல்லை, அவள் எல்லாரையும் ஒரே ஃப்ரேம்குள்ளே கொண்டு வர ட்ரை பண்ணாம Hi guys, இதுதான் என்னோட கார். காலையில வெளியில பார்க் பண்ணி வச்சிருக்கேன். ஏய் ஜோகிஸ் பேசுறான். சவுண்ட் கேக்காம. அதாவது vlog எடுக்கறவங்க வந்து பாதி ஃபேஸ் மட்டும் தான் போயிட்டு வரும். Hi guys, அது முன்னாடி என்னோட சகலையோட பொண்ணு. அவங்க வந்து கோயிலுக்கு ஒரு புது ஃபேஷனா வந்துக்குறாங்க. அது என்ன ஃபேஷன்ங்கிறது கொஞ்ச நேரத்துல நீங்களே பாப்பீங்க. என் ஃபர்ஸ்ட் தங்கச்சி வீட்டிலேருந்து கோவில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். காரில் போனால் அங்கே கார் பார்க் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு நாங்கள் நடந்தே போனோம். போகும்போது ஷார்ட்கட்டில் கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ அவங்களுக்கு தெரிஞ்சவங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் பார்த்து ஜாலியாக பேசிக்கிட்டே கதை பேசிட்டு போயிட்டு இருந்தோம். என்னது மாடு போட்ட சாணி? மாடு எங்க காமிங்க? சாணி தான் காஞ்சி போச்சு. காஞ்சி சாணி. இது என்னதுங்க? இதுதான் வந்து தட்டு. காஞ்சி தட்டுங்களா? நீங்க மாட்டுக்காரங்களாங்க? மாடு மேய்க்கிறவங்க நான். வேலை My brother, this is my husband. This is my cousin Jamuna. This is Soundarya. அவங்க வந்துட்டு என்னோட தங்கச்சிஸ் வராங்க. அப்படியே பாரு எப்படி வராங்க, போஸ்ட் கொடுத்துட்டு வராங்க 2 பேரும். அது எங்கள் அத்தை, எங்கள் அம்மா. இது பூவு. இது வந்துட்டு ரோஸு, பிரியா ரோஸு, செல்வி ரோஸ், சௌந்தர்யா ரோஸு. வீடியோ எடுக்கிறது ஒரு லூசு. என்னது? Hi guys, நான் உங்கள் மனுஷ். இது ஜமுனா ரோஸ். ஜமுனா ரோஸ் சொல்ல மறந்துட்டீங்க. இது ஜமுனா ரோஸ். இது சௌந்தர்யா ரோஸ். சௌந்தர்யா ரோஸ் சொல்லிச்சு. சௌந்தர்யா ரோஸ். அங்க வைஸ் ரோஸ் சொல்லிட்ட. வைஸ் ரோஸ் அது கார்த்திக். Excuse me. சூயங்க பாரு, சித்தி பாரு. Hi sir. தான ஓமன ஓரமா. சித்தி சொல்லு. சித்தி. முட்டை கொடு சித்தி, முட்டை கொடு. கசின்ஸ் அப்புறம் அவங்க குழந்தைங்க எல்லாரும் ஜாலியாக நடந்து கதை பேசிட்டு போயிட்டு இருந்தோம். எல்லா கசின்ஸும் வரல, நிறைய பேர் மிஸ் ஆயிருக்காங்க. என் சித்தப்பா பசங்க எல்லாரும் அவங்களுக்கு காலேஜ் இருக்குது, அப்புறம் கொஞ்சம் பேருக்கு ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு வரல. வந்தவங்க மட்டும் ஜாலியாக நடந்து போயிட்டு இருந்தோம். கோவிலுக்கு போகிற வழியில் 1 கிலோமீட்டர் மணிலேருந்தே நிறைய கடை போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஸ்நாக்ஸ், பொம்மை கடைலாம். அதை வேடிக்கை பார்த்துட்டே போயிட்டு இருந்தோம். இவன் தான் ஜோகித், என் அத்தையோட பேரன். ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ், விட்டால் ஃபாஸ்ட்டாக ஓடிடுவான். அவனை பிடிக்க கூட முடியாது, அதுதான் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தோம். ஒரு வழியாக கோவிலுக்கு நடந்து வந்துட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு தங்கச்சி வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கோவிலுக்கு போகலாம். எங்க மேடம் போறீங்க? தண்ணி போடுறதா ரெடி ஆகும். பவனே இங்க பாருங்க. தூரி ஆட போலாமா? இங்க பாரு சாமி. ஹாய். ஹாய் गाइस. கூட அழகி. அழகி. ஹாய். ஏய் தூக்க முடியாதுடி. இங்க பாரு பவனியா. ஹாய்.
இதில் உட்காந்துட்டு இருக்கிறது பவனியா விவிக்ஷா. இதில் இருக்கிறது விவிக்த் ஜோகித். மற்ற 3 பேரும் அழாமல் இருந்துட்டாங்க. நம்ம விவிக்த் மட்டும் பாவம் பயந்துட்டான். கொஞ்ச நேரம் சுத்திட்டு ரைட்ஸ் விளையாட போயிட்டு எல்லாரும். எல்லாருக்கும் கடைசி குட்டி பிரணவ். இப்படி என் தம்பியை கை காட்டி மிரட்டிட்டு இருந்தான். இது அடுத்த நாள் சாமி எல்லார் வீட்டுக்கு ஊர்வலம் வரும்போது எடுத்தது. இது என் தங்கச்சியோட பாட்டி வீட்டில் சாமி வரும்போது கும்பிட்டோம். இப்போ என் தங்கச்சி வீட்டுக்கு சாமி வரதுக்கு முன்னாடி அந்த ஏரியா பசங்களாம் வந்து தண்ணி ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ விவிக்தை போட்டு நினச்சி விட்டுட்டாங்க. விவிக்த் என்ன பண்ணாங்க? ஐயோ யாரு இது யாரு இது? இந்த பசங்க பானையில் இருக்க அழுக்கு தண்ணி கூட விடாமல் தூக்கி மேலே ஊற்றி விளையாடிட்டு இருந்தாங்க. அவ்வளோதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் மனு வித் கௌசி. பாய்.